Hi friends, welcome to todayjobs.com. CorelDRAW X5ல வாட்ச் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பேஸ் நம்ம கொடுத்தாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் டூல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூலை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12 அப்படிங்கிற டைம் நான் கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குமோ அந்த டெக்ஸ்ட்டு ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அப்போ இதுக்கான கலரை கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்க்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான வித் அண்ட் ஹைட் வேணுமோ அதை கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டெக்ஸ்ட்க்கான ஃபாண்ட் சைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 16 ஃபாண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே டெக்ஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அது கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை டெக்ஸ்ட் டூலில் சூஸ் பண்ணிவிட்டு 11 அப்படிங்கிற டைமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கான நமக்கு ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா 14 அப்படிங்கிற ஃபாண்ட் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக வந்துடும். இதை செலக்ட் பண்ணிக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே செட் பண்ணிட்டு இதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த 12 அப்படிங்கிற டைமே செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் டூலில் 9 அப்படிங்கிற டைம் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் இதே இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இங்கே நான் 3 அப்படிங்கிற டைம் நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டைம் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 6 அப்படிங்கிற டைம் நான் கொடுத்துக்கிறேன். அங்கே அந்த 10 அப்படிங்கிற டைம் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டைம் 8. அகைன் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே 7 சொல்லி கொடுத்துக்கிறேன். இதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதை எடிட் பண்ணி 5ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அகைன் டூப்ளிகேட் இது இங்கே 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டைம் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இதையும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை மூவ் பண்ணி இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃபார்மேட் கொடுத்து செட் பண்ணியாச்சு. நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி நேம் பார்த்து இப்போ டைட்டன் இந்த மாதிரி கம்பெனி நேம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனி நேம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டியூட்டர் ஜோஸ் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் நான் அதே ஃபாண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இங்கே 18 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த நேம் எங்கே வேணுமோ அங்கே கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது கொடுத்து செட் பண்ணியாச்சு. நான் உள்ள பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது இல்லைங்களா, இங்கே ஏதோ ஒரு டிசைன் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா 2 கிளாக் மாதிரி டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எலிப்ஸ் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எலிப்ஸ் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த எலிப்ஸ் ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கான ஃபில் கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் நான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கான அவுட்லைன் கலர் மாற்றதுக்கு அவுட்லைன் ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த இதுக்கான திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் 200 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்ம எந்த ஷேப்புக்கே 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்புறம் இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 160 கொடுத்துக்கிறேன். அதே போல் இங்கே 160 கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஷேப் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகிடும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் கலர் பிளாக் கலரு, அவுட்லைன் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இங்கே 2 பாயிண்ட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு
ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கான அவுட்லைன் கலரும் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான திக்னஸ் வந்துட்டு 1 பிக்சல்ஸ் கொடுத்துருங்க, 2 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்து லைனோட சென்ட்ரு பாயிண்ட்டை இந்த சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அரேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டு ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இங்கே ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கான ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் 30 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். 30 டிகிரி கொடுத்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஒரு காப்பியை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஷேப்பாக பார்த்திங்க அப்புறம் வச்சுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் மெனுவில் குரூப் பண்ணிக்கிறேன். நமக்கு இதை ஃபுல்லாக ஒன்றா குரூப் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா லைனுக்கான திக்னஸ் வந்துட்டு 1 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஆங்கிள் வந்து 6 டிகிரி நான் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம சென்டர் போர்ஷன் கொடுத்து செட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 பிக்சல் கொடுத்துட்டு இதுக்கான சென்டர் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டருக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 6 டிகிரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காப்பி கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே போல் தான் சென்டர் போர்ஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்க்கு வராது. இது ஓவரெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் மெனுவில் குரூப் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்து இந்த உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்சில் அலைன் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஆப்ஷனில் சென்டர் டு பேஜ் கொடுத்தா அந்த பேஜோட சென்டருக்கு வந்துடும். இதுக்கான சைஸ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா குறிச்சினது பண்ணிக்கலாம். இதுக்கான சைஸ் என்ன பண்ணுற ஓவரெல்லாம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 180 கொடுத்துக்கிறேன். அதே போல் இதையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு பி அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் தி பேஜ்க்கு வந்துடும். இதுக்கும் 180 கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் சைஸ் எந்த அளவுக்கு சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஓவரில் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கான டிசைன் நமக்கு எம்டியாக இருந்துச்சு. அதில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு இதே சேம் அந்த ஷேப்பே பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கிளாக்கை நிடில் கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் மெனுவில் இதை கன்வெர்ட் டு அவுட்லைன் கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்தா நமக்கு என்ன இதில் ஒரு கர்வாக கன்வெர்ட் ஆகிடும். அகைன் ஷேப் டூல் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டில் ஒரு நோட் ஆட் பண்ணிக்கிறேன். நோட் ஆட் பண்ணிவிட்டு இந்த நோடை இப்போ டெலீட் பண்ணிடுறேன். அதே போல் இந்த நோடையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். உங்கள் லைன் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகிடும். நெடில் மாதிரி இருக்கும். இது கூட நம்ம வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அதே பார்த்திங்க அப்படின்னா ஷேப் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் லீனாக வர மாதிரி வரணும். ஸோ இங்கே நோட் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலே வந்துட்டு ஒரு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு எலிப் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ட்ரா பண்ணுங்கள். எலிப் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கொடுத்ததுக்கப்புறம் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறது 2 ஷேப்பையும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வெல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு பாருங்கள் ப்ராப்பர் டூல் பார் வெல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அப்படின்னா நமக்கு 2 ஒன்றா வெல்டாகி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணி இதே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். 2 நீடில் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாக்கில் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.